வெல்கம் டு FSM கிராஃப்ட் தமிழ். இந்த வீடியோவில் பேப்பர் சோப், பேப்பர் ஹேண்ட் வாஷ் அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் A4 ஷீட் எடுத்துக்கலாம். கலர் பேப்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி A4 ஷீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஹேண்ட் வாஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஹேண்ட் வாஷை இந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சமாக நான் ஊற்றிட்டு இதை ஃபுல்லாகவுமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் முழுவதுமே இந்த ஹேண்ட் வாஷ் இருக்கிற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிறேன். கீழே ஃபுல்லாகவுமே நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மேலேயும் நான் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எந்த கேப்புமே விட்டுறாதீங்க. ஒரு கேப்புமே விடாமல் ஃபுல்லாக நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரை அப்படியே திருப்பி பேக் சைடும் அதே மாதிரி இந்த ஹேண்ட் வாஷை ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாகவே ஹேண்ட் வாஷ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. ஸ்பேஸ் விட்டுறாதீங்க. எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் விட்டுறாமல் ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம காய வைக்கணும். இது ஒரு 8 ஹவர்ஸ் காஞ்சிரும். 8 ஹவர்ஸில் காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா நம்மளோட பேப்பர் காஞ்சிருச்சு பாருங்கள். இதை பஞ்சிங் மிஷின் வச்சு நான் ஹோல் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி நான் ஹோல் போட்டுக்கிறேன். இந்த பேப்பர் ஃபுல்லாகவுமே நான் ஹோல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நம்ம ஹோல் போடணும். இல்லைனா பேப்பர் பிஞ்சு போயிடும். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து ஹோல் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஹோல் போட்டு எடுத்துக்கணும். எல்லாமே இந்த பேக் சைடில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேக் சைடில் ஓப்பன் பண்ணி எல்லா பேப்பர்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் டிசைனில் நான் பண்ணுறேன். ஃப்ளவர் டிசைன் பஞ்சிங் மிஷின் எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டிசைன் தான் பண்ணணும்னு இல்லை. உங்கள்கிட்ட ஹார்ட் ஷேப் இல்லை உங்களுக்கு என்ன டிசைனில் உங்களுக்கு பஞ்சிங் மிஷின் இருக்கோ ஸோ அந்த டிசைனில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி பஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பீட்ஸ்லாம் வரல, அந்த டப்பா தான், அந்த பாக்ஸில் தான் நான் இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸ்லேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பாவோட ரேட் டீட்டெயிலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம ரவுண்டாக பஞ்ச் பண்ணதை தனியாகவும் இந்த பேப்பர்ஸை தனியாகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு புக் மாதிரி நம்ம பண்ணலாம், நோட் புக் மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
அந்த பேப்பர் அளவு கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நோட் புக் மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இதை நடுவில் வச்சு ஒரு ஸ்டேப்லர் பின் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ நடுவில் வந்து ஸ்டேப்லர் பின் போட்டுடுறேன். இது நமக்கு ட்ராவலிங்க்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பருக்கு மேலே குட்டியாக நான் வந்து டிசைன் வரைச்சிக்கிறேன். ஹார்ட் ஷேப் ஃபுல்லாமே நான் வந்து ஹார்ட் ஷேப் போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸை கூட எடுத்து இதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்கு அழகாக நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாமே ஸ்கெட்ச் வச்சு ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து ஃபில் பண்ணிட போகிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு பேப்பர் நம்ம வந்து கிழிச்சிக்கலாம். ஒரு பேப்பர் நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து லைட்டாக தண்ணி வந்து விட்டுட்டு நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே இது வந்து ஒர்க் ஆகுது. நம்ம ட்ராவலிங்கில் ஹேண்ட் வாஷ்க்கு இது கேரி பண்ணுறதுக்குமே ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுறதுக்குமே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாட்டிலில் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கைகளில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கலர் பேப்பரில் பண்ணது. ஸோ இதையும் நான் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கலர் பேப்பர் வந்து கொஞ்சம் கலர் போகிறதுனால கொஞ்சம் கலர் ஆச்சு ஹேண்டில். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கலர்லாம் போயிடுச்சு. ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் லெஃப்ட் கிராஃப்ட் தமிழ். டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்ஸ் எல்லாம் வேணுமா? என்னோடய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.